வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு 3வது பருவம் 2வது இயல் பார்க்க போறோம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். எல்லோரும் இன்புற அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட இந்த 2வது இயல் ஆரம்பிக்கிறாங்க. பராபர கண்ணி. இப்போ பராபர கண்ணினா என்னன்னு ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்த்துருமா. அறயிலக்கியங்கள் நம் முன்னோர்கள் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது. இவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நாம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அறயிலக்கியங்கள் கூறும் கருத்துக்கள் கடைபிடித்து வாழ்வது சிறந்த வாழ்வு. அவற்றை நாம் பின்பற்றுவோம். வாழ்வை வளமாக்குவோம். தம் உயிர் போல் எவ்வுயிரையும் தன்னென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பார்ப்பணி செய்ய என ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே. தாயுமானவர். பராபர கண்ணி அப்படிங்கிற பாட்டு எழுதினவர் என்னன்னா தாயுமானவர். அதோட பொருள் என்னன்னா, அனைத்து உயிர்களும் தம் உயிர் போல கருதும் கருத்தினை மிகுந்த சான்றோர்கள் தொண்டு செய்ய வேண்டும். ஒரு சான்றோர் தொண்டு செய்கிறாங்க அப்படின்னா எல்லா உயிர் மாதிரியும் தன்னோட உயிர் மாதிரி எல்லா உயிரையும் கருணையோட பார்க்கணும். அன்பர்களுக்கு தொண்டு செய்வதாக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே சேரும். ஒருத்தவங்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி ஒரு நிலை வந்தா அதுதான் இருக்குதுல ரொம்ப இன்பமான நிலை அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லாரும் என்ன பண்ணணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதை தவிர என்னோட இதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும். தண்டருள் ஒளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி, செழுமையாக்கும் அப்படின்னா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே, பணினா தொண்டு, எய்தும் அப்படின்னா கிடைக்கும், அல்லாமல் தவிர, இது தவிர அது, அது தவிர இது, எல்லாமல் அப்படின்னா தவிரன்னு அர்த்தம். எதுக அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வருவது, மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, இயைபுனா கடைசி எழுத்து ஒன்றி வருவது. சரியா? நூல் வெளியீடு பார்த்துடலாம். இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். இவர் திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இப்பகுதி தாயுமானவர் பாடல் என்னும் நூலில் உள்ள இந்நூலை தமிழ் மொழியில் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கண்ணி எனும் தலைப்பில் உள்ளது. கண்ணி என்பது 2 அடிகளை பாடப்படும் பாடல் வகை. ஃபர்ஸ்ட் கண்ணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 அடிகளை வச்சு பாடுறது தான் கண்ணி அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த பராபர கண்ணி எழுதினவர் யாருன்னா தாயுமானவர். இவர் எங்க வேலை பார்த்தார் அப்படின்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கத்திடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இது எந்த தலைப்புல இருக்குன்னா அந்த பாட்டு தாயுமானவர்கள் பாடல்கள். இந்த நூலை என்ன சொன்னா தமிழ் மொழியின் உபநிடதம். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பராபர கண்ணினா என்னன்னா, கண்ணினா 2 அடிகள், அதாவது 2 அடிகள் வர்ற மாதிரி பாடுறத பராபர கண்ணி, அதாவது கண்ணி அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த பாட்டில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். புக் பேக் உங்களுக்கு நான் தனியாக எடுத்து போடுறேன். நிலம் பொழுது பொது நிலம் பொது. அமெரிக்காவில் பூஜவுண்ட் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தார்கள். சுகுவாமிஸ் பழங்குடியினர். அவர்கள் தலைமையாக வழங்கியவர் சியாடல். அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அக்கடிதத்தை படித்தறிவோம். இருந்த அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்குவோம் வாங்கன்னு சொல்றாங்க. இத்தகைய குடியரசுத் தலைவர் அவர்கள். வணக்கம். இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேடிக்கையாக தோன்றுகிறது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும்? இந்த பூமி ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். கூடவே மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும் எல்லா கடற்கரைகளும் கரும் மரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை
எழுப்பித் திரியும் பூச்சி வகைகளும் எம்மக்களின் நினைவுகளில் வாழும் மிக புனிதமானவை. பாலாறும் பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவை சுமந்து நிற்கிறது. எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை. எனில் இதுவே எமக்குத் தாயாகும். நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். இந்த மண் எமக்குரியது. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எனது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். மலை முகடுகள், பசும்புல்வெளிகள், பனித்துளிகள், மாடக் குதிரைகளின் உடல் சூடின் இதமான கதகதப்பு போன்றவை இங்குள்ள மனிதர்கள் எல்லோரும் ஒரே குடும்பம். இந்த சியாண்டால் அந்த தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி எனக்கு தாய், நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் என்னோட சகோதரி. இதை தவிர மான், குதிரை, கழுகு இவெல்லாம் என்னோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களையும் இயற்கையும் ஒரு குடும்பமா அந்த குடியரசுத் தலைவருக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்றாங்க. வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விரும்புவது தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது நாங்கள் மன நிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறுகிறார். எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் ஆகிறோம். எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது எங்களுக்கு மிகவும் இயலாத ஒன்றாகும். இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்க உங்கள் திட்டத்தை பற்றி சிந்திப்போம். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் என் மக்கள் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்புக்கள் எம் பாட்டமார்களின் குரல்களே ஆகும். இந்த ஆறுகள் யாவும் என் உடன் பிறந்தவர்கள். ஆறுகள் என உடன் பிறந்தவர்கள். ஆறு கொடுக்குற சவுண்ட் என்னோட முன்னோர்கள் முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும். இவர்கள் தான் எங்கள் தாகத்தை தீர்க்கிறார்கள். எம் மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கிறார். குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளும் ஆறுகளும் ஓடும் வனப்பு மிகு நீரானது வெறும் தண்ணீர் அன்று, எமது மூதாதையரின் குருதியாகும். இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள். எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அதற்கடுத்துள்ள நிலப்பகுதியில் உள்ள ஒன்றுதான் நீங்கள் அயலவர்கள். இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்துச் செல்லவோ நீங்கள் இங்கு வருகிறீர்கள். இப்பூமியானது எங்களின் உடன் பிறந்தார் அன்று. பகைவரே, இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள். நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விட்டீர்கள். பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணை கூட நீங்கள் மறந்து விட்டீர்கள். நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. உங்களுடைய கோர பசியானது இப்பூமியை கொன்றழித்து பாழாக்கி அதனை பாலைவனமாக்கிவிடும். ஆனால் நீங்கள் பூமி தாயாகிய வானத்தை ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் நறுமணம் வீசக்கூடிய மலர்களை சகோதரியாகவும் மான், கழுகு, குதிரை இதை சகோதரர்களாகவும் இந்த சியாண்டால் அந்த தலைவர்களும் அங்குள்ள மக்களும் இது பண்றாங்க. இது கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறைகளுக்கிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரிகிறது. உங்களுடைய நகரங்களில் காட்சியெல்லாம் எமது செவ்விந்தியர்களின் கண்களில் உறுத்துகின்றன. உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவுமில்லை. நீங்கள் வாழும் எந்த ஒரு இடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசையோ பூச்சி இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. மாறாக சலசல ஒலிகள் காதை பிழிக்கின்றன. மகிழ்வூட்டும் இறங்கூவல் பறவைகளின் ஒலிகளையோ குளத்தில் சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சலையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு! நான் ஒரு செவ்விந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதென தெரியவில்லை. எம் மக்கள் யாவரும் அமைதியான குளத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னிசையையும் நடும்பகலில் பெய்யும் மழையால் எழும்பும் மண் வாசனையையும் தேவதரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மணத்தையும் நுகர்வதையே விரும்புவார்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், பறவை, மனிதர்கள் உள்ளிட்ட பலவற்றை சுவாசித்தல் பொதுவானது. பொதுவாக ஒரு காற்றை இவை யாவும் சுவாசிக்கின்றன. நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி
தே இல்லை. இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது. இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இனிமையானவை. நீங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நாங்கள் மறக்கவே கூடாது. எங்கள் கால்களைத் தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரிந்து சாம்பலால் ஆனதாகும். இந்நிலமே எங்கள் தாயாகும். எமது உறவுமுறையாரின் வளமான வாழ்வால் அதையே இந்நிலமாகும். இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள். இப்பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமியின் மீது வந்து விழுவனவே ஆகும். மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அது அவர்கள் தன் தாயின் மீது துப்புவதற்கு ஒப்பாகும். இந்நிலமானது கடவுள்கள் மதிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆகவே இந்த கெடுதல் செய்வதென்று அதனை படைத்த கடவுள் அவமதிக்கும் செயலாகிவிடும். நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டிய நிலத்தை விட்டு செல்லக்கூடும். நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்களை குப்பைக்குள்ளே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும். இப்பகுதியிலுள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகள் மறைந்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கிருந்து புதர்க்காடுகள் எங்கே சென்றன? மலை கழுகுகள் எங்கே சென்றன? விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகளும் வேட்டையாடி அழிந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியான வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்களுக்கு நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள். நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்காக இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள். நிலத்தை நேசியுங்கள். இயற்கை நம்ம எல்லோரும் நேசிப்பது போல. இது ஒரு நூலில் ஒரு லெட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல் வெளியீடு பார்ப்போம். இக்கட்டுரை பக்தவாச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. அப்போ பக்தவாச்சல பாரதி அவர் யாருன்னா தமிழ் பழங்குடிகள் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு.